எல்லாரும் சொல்றாங்க. கடந்த கூட்டத்தில் என்ன சொன்னாரு, 234 தொகுதியிலும் தமிழக வெற்றி கழகம் தனியா சென்று வெல்லும் அப்படின்னு அண்ணா டிக்ளேர் பண்ணாரு. உடனே அது எப்படி அவங்க ஜெயிப்பாங்க, பெரிய கூட்டணி எல்லாம் உருவாக்கி வச்சிருக்காங்க, இதெல்லாம் எப்படி கஷ்டம் இல்லையா? நம்ம விக்னேஷ் அவர் சொன்னார்களே, கட்சி ஆரம்பிக்கும் போது எவ்வளவு பர்சன்டேஜ் சொன்னாங்க, டிவியில் உட்காந்துக்கிட்டு 6%. நீங்களே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மாநாடு முடியும் போது 15% வந்தாங்க. சரி, அது முடிஞ்சு மதுரை வரும்பொழுது 20 பக்கம் வந்தாங்க. ஒரு 6 ஊர் வந்தோம்ல, அப்படி திருச்சியில் ஆரம்பிச்சு கடைசியில் அப்படி நாமக்கல் வந்து நாகப்பட்டினத்தில் நம்ம முடிக்கும் பொழுது ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்குனாங்க திமுக. அது எல்லாம் உங்களுக்கு தெரியும். இங்க இருந்து 3 மணி நேரம் தான். அந்த பிரச்சனையை ஏன் உருவாக்குனாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த பிரச்சனையை உருவாக்குறதுக்கான ரீசன் என்ன தெரியுங்களா? ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை திமுக வந்து சர்வே எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தமிழகத்தில் இருக்க எல்லா பூத்துலையும் 6 டிஸ்ட்ரிக்ட், முக்கியமா சொல்றேன், திருவாரூர் மாவட்டத்தில் அந்த சுற்றுப்பயணம் இருக்கு பாருங்க, கலைஞர் பிறந்த ஊர். அந்த சுற்றுப்பயணம் இப்ப கூட நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். 3 கிலோமீட்டர் 3 மணி நேரம் ஆச்சு. எந்த தலைவருக்கும் இந்த 50 வருஷத்தில் நடந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு மக்களுடைய ஆதரவு. அப்ப இந்த ஆதரவை எப்படி உடைக்கணும்? அவர் எந்த ஊருக்கும் போக கூடாது. இப்ப எல்லாம் சொல்றாங்களே, நேத்து கூட மாசத்துக்கு ஒரு தட்டி தான் வருவாரு, 10 நாளுக்கு ஒரு தட்டி தான் வருவாரு. இப்படி உருவாக்கப்பட்டது எதனால்? வார வாரம் ஒவ்வொரு ஊருக்கா வந்தாரா இல்லையா? ஒவ்வொரு ஊருடைய பிரச்சனை பேசினாரா இல்லையா? மக்களுடைய பிரச்சனை எந்த அளவுக்கு சுட்டி காமிச்சுட்டே இருந்தாரு. அந்த எழுச்சி ஒவ்வொரு மாவட்டத்தில் எப்படி உருவாச்சு? அதை எப்படி முடக்குனாங்கன்னா, இதுதான் சூழ்ச்சி, திமுகவுடைய சூழ்ச்சி. கரூர்ல ஏற்பட்ட சூழ்ச்சிக்கு அப்புறம் அந்த சூழ்ச்சிக்கு காரணம் 41 பேரை அடக்கம் பண்ணும் பொழுது அவங்களுடைய சூழ்ச்சி என்ன தெரியுமா? தமிழக வெற்றி கழகத்தையும் சேர்த்து அடக்கம் பண்ணணும். இதுதான் அதோடைய சூழ்ச்சி. ஆனா நடந்தது, முதல்ல சப்போர்ட் பண்ணது யார் தெரியுமா? தமிழக மக்கள், தமிழக பெண்கள் முதல்ல வந்து நின்னாங்க நமக்காக. அந்த புள்ள பாவம் என்னப்பா பண்ணாரு? ஒவ்வொரு ஊரா போறாரு, இடம் கேட்கிறாரு போலீஸுக்கிட்ட. அந்த இடம் கொடுக்கறதுக்கு இவ்வளவு நாள் ஆக்குறீங்க. அந்த பர்மிஷன் கொடுத்த உடனே காவல்துறை பொதுமக்கள் பாதுகாப்பு வரதே கிடையாது. அவர் பாட்டிக்கு வர்றாரு, பஸ்ல நிக்கிறாரு, மக்களை பாக்குறாரு, பேசுறாரு. இவ்வளவுதான் அண்ணன் வந்து மக்கள் சந்திப்புல வந்து நாகப்பட்டினத்திலே பதிவு பண்ணார். ஆனா கரூருக்கு அப்புறம் எஸ்ஓபியை போட்டாங்க. அந்த எஸ்ஓபியை படிச்சீங்க என்ன தெரியுமா இருக்கு? 1 மாசம் ஆகுமா பர்மிஷனுக்கு. நேத்து கூட பர்மிஷன் வாங்குறோம், 4500 பேர் நீங்க எழுதி கொடுங்க, அப்பதான் பர்மிஷன் கொடுக்கப்படும். ஓகே, சோ அப்ப அந்த அளவிற்கு ஒரு பிரச்சாரத்தை, எந்த அளவிற்கு ஒரு கட்சியை தமிழக வரலாற்றில் முதல் முறையா முடக்கணும், இது தமிழக மக்கள் முதல் புரிஞ்சுக்கணும். அப்ப தலைவர் வந்து பேசணும் அப்படின்னு எழுதி கொடுத்திருக்கோம். இன்றைக்கு நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம். அறிக்கை வரும், கட்சிகிட்ட இருந்து அறிக்கை வரும். மக்களை வந்து கரெக்டா பாண்டிச்சேரியிலையும் ஈரோட்லையும் எப்படி கூட்டிட்டு வந்தோமோ அதே மாதிரி நம்ம உருவாக்குவோம் இந்த வரக்கூடிய எல்லா கூட்டத்தையும், மக்களுடைய கூட்டத்தையும். ஆனால் காவல்துறையும் முதலமைச்சர் தான் பொறுப்பு இந்த ஒவ்வொரு கூட்டத்துக்கான பாதுகாப்பு. கரூரை போற இன்னொரு சூழ்ச்சியை நீங்க உருவாக்கிற கூடாது, அது மக்களுக்கு தெரியும். அப்ப அடுத்த சந்திப்பு நம்ம ரெடி ஆயிட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.